கோவை விமான நிலையத்தில் இன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி நிருபர்களிடம் கூறியதாவது: நாங்கள் கடிதத்தில் தெளிவாக கூறியுள்ளோம். உழைத்தவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்து உழைத்தவர்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக உழைத்தவர்கள் அனைவருக்கும் பதவி வழங்கப்படவில்லை. எனவே நான் அன்பழகன், தங்கமணி உள்ளிட்டவர்கள் எங்களுக்கு கொடுத்த பதவி வேண்டாம், நாங்கள் உறுப்பினராக தொடர்வோம் என்று கூறியுள்ளோம். ஆனால் நாங்கள் தெளிவாக கூறியிருந்தும் நீங்களாக ஏதாவது கூறிக்கொண்டு இருக்கிறீர்கள். கூட்டத்திற்கு எப்போதும் வளர்மதி அழைப்பார். இந்த முறை எங்களுக்கு தகவல் இல்லை. அதற்கு முன்பு நாங்கள் கடிதம் கொடுத்து விட்டதால் எங்களை அந்த கூட்டத்திற்கு அழைக்காமல் இருந்திருக்கலாம். நான் சொன்ன ஜாம்பவான்கள் என்று அர்த்தம் வேறு. நீங்கள் முழுமையாக படாமல் உள்ளீர்கள். கட்சிக்காக உழைத்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், கட்சியை வளர்த்தவர்கள் 4ஆம் தேதி பதவி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்து இருந்தனர். ஆனால் அவர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் தெளிவாக கடிதத்திற்கு கூறியுள்ளோம். அதிமுக நன்றாக இருக்க வேண்டும், கட்சி நன்றாக இருக்க வேண்டும். எனவே பொதுச் செயலாளர் அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும். இவ்வாறு கூறினார். அவர்களுக்காக பொதுச் செயலாளருக்கு முதலமைச்சராக உழைத்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த பதவி வழங்கப்படவில்லை. அதனால் தான் அந்த நாங்கள்லாம் நான் உட்பட, நத்தம் விஸ்வநாதன் உட்பட, தங்கமணி உட்பட எல்லாருமே, அன்பழகன் எல்லாருமே கொடுத்த பதவியில் அந்த பதவி வேண்டாம், நாங்கள் உறுப்பினராக இந்த கட்சி எங்களை உருவாக்கின கட்சி உறுப்பினராக தொடர்ந்துருக்கேன். நீங்களாக எல்லா பல விதம் மீடியாவில் போட்டுருக்கேன். தெளிவாக அந்த லெட்டரில் இருக்குது. உறுப்பினராக தொடர்ந்து சொல்லியிருக்கு. அவ்வளோதான். இல்லை அதில் அந்த கூட்டத்துக்கு எங்களுக்கு அவங்க எப்பவுமே வளர்ந்து கூப்பிடுவாங்க. இந்த தடவை எங்களுக்கு தகவல் சொல்ல. அதே போல் நாங்கள் அப்போ அதுக்கு முன்னத்தினாலே நாங்கள் கடிதம் கொடுத்துட்டோம். நாங்கள் இந்த பதவி வேண்டாம், திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டோம். அதனால கூட கூப்பிடாம இருந்துட்டோம். நான் சொன்னது ஜாம்பவான் அர்த்தம் வேறு. அது முழுமையாக போடாமல் போட்டிருக்கீங்க. ஜாம்பவான்கள் அதாவது கட்சிக்காக தலைவர் காலத்தில், அம்மா காலத்தில் உழைத்தவர்கள், பொதுச் செயலாளராக உழைத்தவர்கள், கட்சி அங்கே வளர்த்தவர்கள். அவங்க தான் அப்படி தான் அந்த கருத்துக்கு தான் அவங்க சொன்னோம். அது மட்டும் இல்லை, அவங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பதவி அன்றைக்கு 4ஆம் தேதி பதவியெல்லாம் கொடுத்துருவோம்னு சொல்லி எதிர்பார்த்துருக்காங்க. கூட இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் நீக்கும் போது அவங்களால எல்லாம் போயிருக்காங்க. அதை அவங்ககிட்டயே நீங்கள் பதில் கேளுங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இப்போ நாங்கள் தெளிவாக நேற்று கடிதத்தில் என்ன நடந்தது எல்லாமே சொல்லியிருக்கிறோம். ஆகவே இன்னும் இந்த கட்சி நல்லா இருக்கணும். ஆகவே இன்னும் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பொதுச்செயலாளர் செயல்படணுங்கிறது அந்த கடிதம் கொடுத்து